70 வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மென்டலி அப்படி தயாராகி நான் வந்தேன். பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 100 பேருக்கு சமம். பம்பாயில் பிறந்து வளர்ந்ததுனால காலேஜ் லெவல், மகாராஷ்டிரா ஸ்டேட் லெவல் தான் காம்படிஷன் நிறைய நடக்கும். அப்புறம் மராட்டி ஸ்டேஜ் வந்து ஒரு நாளைக்கு 3 ஷோ போடுறாங்க. 10 மணி மார்னிங், 4 மணி ஈவினிங், 8 o'clock நைட். இந்த மாதிரி இந்த மராட்டி நாடகத்துறை ப்ரொஃபஷனல் குரூப்பை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ 1972 அவங்க சொன்ன மாதிரி யுனெஸ்கோ கோர்ஸ் பண்ணி முடிச்சப்பறம் ஈவினிங்கில் 6லேருந்து 12 வரை டெய்லி 3 வருடங்கள் பயிற்சி நடந்தது. எனக்கு ட்ரைனிங் ஆன பின்பு இந்த காலேஜ் லெவலில் காம்படிஷன் நடக்கும். வெளியிலேருந்து டிரெக்டர்ஸ்லாம் அலௌடு. காலேஜ் உள்ளவங்க தான் டைரக்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, வெளியில் உள்ளவங்க வந்து டைரக்ட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி காலேஜுக்கு டைரக்ட் பண்ணும் பொழுது கிடைச்ச அவார்டு தான் எனக்கு ரெக்கக்னிஷனே கொடுத்தது. அதெல்லாம் 40 நிமிட நாடகங்கள், 1 ஆக்ட் பிளே சொல்லுவாங்க. 40 மினிட்ஸ்க்குள்ள முடியணும். அது 41வது நிமிஷம் போயிடுதுன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க. நாடகம் நல்லா இருந்தாலும் நீங்க டிஸ்குவாலிஃபை. ஸோ 40வது நிமிஷத்துல இந்த கர்த்தன் அப்படி வருது அவசியம். அப்படி பிளான் பண்ணி அம்பேத்கர் காலேஜ், புத்தார், ரூயா, சென்ட் சேவியர்ஸ் இந்த மாதிரி காலேஜில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து இன்டர் காலேஜில் அவங்களுக்கு கிடைக்கிற அவார்டு என்ன, நடிப்புக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்கிற அவார்டு 10 லட்சம் கிடைக்கும். அப்புறம் காலேஜுக்குள்ளேயே காம்படிஷன் வந்துடும். நீ அவங்களுக்கு பண்ணாதே எங்களுக்கு வந்து பண்ண அப்படின்னு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் ரெக்கக்னிஷனே கிடைச்சது. இல்லைன்னா இருக்கிற ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ட்ராமா குரூப்ஸ் வந்து நம்மளை வந்து முன் வர அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பாலிட்டிக்ஸ் இருக்கத்தான் செய்யும். சென்னையிலேயே எங்களுக்கு நுழையிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால சொல்லாமலேயே போயிட்டோம். ஆனால் ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ண வச்சு அந்த ஷோவில் என்னாச்சுன்னா என்னுடைய அசிஸ்டன்ட் இவங்க சொன்னாங்க, சுரேஷ் கிருஷ்ணா, அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது பாலச்சந்திர சாரை பார்க்க வச்சிருக்கிறான் அவர் அப்படின்னு சொன்னபோது அவர் வந்து பார்த்து அவர் அப்ரிஷியேட் பண்ணப்போ தான் எங்களுக்கு ஒரு 15 ஷோவே கிடைச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிரா ஸ்டேட்ல ஃபுல் லென்த் டிராமாஸ் காம்படிஷன் நடக்கும். ஆல் ஓவர் மகாராஷ்டிராலேருந்து வருவாங்க. பர்டிகுலர்லி மராட்டி லாங்குவேஜ் தான் நடக்கும். அந்த மாதிரி நாடகங்கள்லாம் பார்ட்டிக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி குஜராத்தி தியேட்டர் வந்து வெறும் சண்டே தான் வரும். ஏன்னா அவங்க மண்டேலேருந்து சாட்டர்டே வர பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சண்டே அன்னைக்கு தான் ஷோக்கு வருவாங்க. மராட்டி அப்படி கிடையாது, 10 மணி ஷோக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சிவாஜி மந்திர் போய் 4 மணி 8 மணி ஷோ பார்த்தா அங்கே ஒரு 60% வந்து ஃபுல்லாக இருக்கும். அது அவங்க கல்ச்சர். ஸோ இந்த மராட்டி தியேட்டரை மாஸ்டர் பண்ணினோம் இந்த உலகத்தில் எந்த நாடகமும் பண்ணிடலாம், ப்ராப்ளமே கிடையாது. மராட்டிங்கிற சப்ஜெக்ட் ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு ஸ்கூல்லேயே இருந்துச்சு. அதே மாதிரி ஹிந்தியும் இருந்தது, இங்கிலீஷும் இருந்துச்சு. பட் இந்த மராட்டிங்கிறது வந்து ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஸ்டடி இன் த ஸ்கூல். ஸோ அந்த ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் த லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருத்தர் கூடயும் ஒர்க் பண்ணும் பொழுது டாக்டர் ஸ்ரீராம் லாகு இப்படிப்பட்டவங்க கூடலாம் ஒர்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப ஹை எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சபீல் தாஸ்னு ஒரு இடம் இருக்கு தாதர்ல, ஸ்கூல் பில்டிங் அது 2வது மாடியில் இந்த மாதிரி ஒரு ஹாலில் ஒரு தியேட்டர் கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே என்னன்னா வெளியில் 100 ரூபாய் ஒரு ஸ்பாட் லைட்டுக்கு வேலைன்னா அங்கே 25 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நாடகத்தை ஊக்குவிச்சவங்க அவங்க மராட்டி தியேட்டர் ஆளுங்க. சுலபா தேஷ்பாண்டே, நானா பட்டேகர், இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம்.
அதே மாதிரி இங்கிருந்து நாங்க சென்னை போகும் பொழுது இங்க 25 ரூபா ஒரு லைட்டுக்கு விலைன்னா அங்க 100 ரூபா. சென்னையில எந்த நாடகத்திலையும் நீங்க லைட்டிங் எஃபெக்ட்ஸ் வச்சு பார்க்க முடியாத ஒரு ரீசன் என்னன்னா அது பட்ஜெட்டை தாண்டி விடும். ஸோ எல்லாமே ஓப்பன் லைட்ஸாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து பொம்பாயிலிருந்து சென்னை கொண்டு போகிற ஒவ்வொரு நாடகமும் மேடையிலேயே சிரமமாய் பண்ணிடுவோம். அவங்கள விட நம்ம எவ்வளவு பெட்டர்னு நம்ம காமிக்கணும் இல்லை, அதர்வைஸ் போய் என்ன யூஸ். ஸோ பாரதி ராஜா வந்து எங்கள் நாடகத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தபோது சொன்னார், ஐ saw a film on the stage அப்படின்னு. ஆக்சுவலி அவர் அந்த காலத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த ஆள். பாலச்சந்திர ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படி ஒரு நாடகம் வந்திருக்குப்பா, நீ பார்க்காம இருக்கவே கூடாது லைஃப்ல, அப்புறம் ரொம்ப பெரிய திங் நீ மிஸ் பண்ண மாதிரி ஆயிடும். இல்லை சார், நான் ஸ்டோரி செஷன்ல இருக்கேன் சார், என்னால் வர முடியாது சார், ரொம்பவே முடியாது. உன் லக்கு, உனக்கு லக்கு இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டார் அவர். உன் லக்கு இல்லைன்னா போன்னு சொன்னோடனே ஓடி இருந்தார். பார்த்து நாடகத்தை பார்த்து இன்டர்வெல்ல போயிடுவேன்னு சொன்னவர் இன்டர்வெல்ல போகாம ஸ்டேஜ்ல எல்லாரையும் கூப்பிட்டு மாலை போட்டு கிஃப்ட் கொடுத்து தமிழ் நியூஸ் பேப்பர்ல ஃபுல் பேஜ் எங்களை பற்றி எழுதினாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு. இதுல எல்லாம் தான் எங்களுக்கு ரெக்கக்னிஷனே கிடைச்சு. அப்புறம் கோமல் சுவாமிநாதன் உடைய ஒரு நாடகம் கிராம ராஜ்யம், அது நாங்கள் பொம்பாயில ஸ்டேஜ் பண்ணோம். அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க ஸ்ரீராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வழியா ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சி ஆல் இண்டியா லெவல்ல தமிழ் நாடக ஃபெஸ்டிவல் நடத்தினார். ஸோ இங்கிருந்து நாங்க அவர் எழுதின நாடகத்தையே கொண்டு போறோம். அவர் ஏற்கனவே ஸ்டேஜ் பண்ணியிருக்கார், பம்பாயில சண்முகானந்தெல்லாம் ஸ்டேஜ் பண்ணியிருக்கார். ஸோ அவர் அங்க வந்து அந்த நாடகத்தை பார்த்தப்பறம் சொன்னது என்னன்னா, எழுதினது நான், ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தது நான், சென்னை ஸ்டேஜில் டைரக்ட் செஞ்சவனும் நான். ஆனால் பம்பாயிலிருந்து வந்த கிராமராஜ்யம் என்னுடைய கிராமராஜ்யத்தை விட பெட்டராக இருக்கு. அப்புறம் முக்கியமாக சொல்லப்போனா ஜெயகாந்த் இன்டர் காலேஜ் லெவலில் அவர் எழுதின இவருக்கு படித்த அந்த டைட்டில் நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ. டிராமின் குடும்பத்தில் நடக்கிற ஒரு கான்ஃபிளிக்ட் ஜெயகாந்தன் தத்ரூபமா எழுதியிருந்த ஒரு சிறுகதை அது. அந்த சிறுகதையை நாங்கள் நாடகமாக போட்டோம், அதுக்கு அவார்டு கிடைச்சது. ரீசெண்டா நாங்கள் போட்ட நாடகமும் ஜெயகாந்தன் எழுதினது தான், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார். அது ஏற்கனவே படமா வந்துருச்சு, பார்த்துருப்பீங்க. படம் ரொம்ப பிக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்க ஒப்பீனியன் என்னன்னா, எப்படி அந்த நாடகத்தை செய்யணுமோ, எப்படி அந்த படத்தை டைரக்ட் செய்யணுமோ அப்படி அதை டைரக்ட் செய்யல. அதை எப்படி செய்யணும்னு நாங்கள் நாடக வழியாக காட்டினோம். ஃபுல்லா 80 வயசு பாட்டி கூட அப்ரிஷியேட் பண்ணிட்டு போனாங்க. ஏன்னா அந்த நடிகை நாடகம் பார்க்கிற சப்ஜெக்டே செப்பரேஷன், டைவர்ஸ், இன்னி மாடர்ன் லைஃப், அதை எப்படி ஸ்டேஜில் கொண்டு வந்து எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ற மாதிரி பண்றதுங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா அக்செப்ட் பண்ணாங்க. உங்க குரூப்புக்கு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், ஸ்டேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறது இன்னைக்கு புதிய மாதிரி அவர்கள் சொன்னாங்க. எந்த டேட்டு வருதுன்னு பார்ப்போம். ஒரு சின்ன ஆடிட்டோரியத்தில், மினி ஆடிட்டோரியத்தில் செய்வோம். அதை பார்த்தப்பறம் இன்னும் பேசுவோம். பார்க்கறது மட்டும் உங்களுக்கும் தெரிய வராது, என்ன இது இவ்வளவு என்னதான் இந்த நாடகம் பார்த்தப்பறம் தெரியும். ஜெயகாந்த் அப்புறம் முக்கியமான ஆளை நாங்கள் செஞ்ச நாடகம் பார்க்கும் பொழுது வைரமுத்து அவர்கள் எழுதிய சுயசரிதை இதுவரை நான். ஸோ எங்களுக்கு வைரமுத்து பர்சனலாக தெரியாது. அந்த புக்கு படித்த உடனே அதுக்குள்ள ஒரு நாடகம் இருக்கிறது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை ரிஹர்சல் பம்பாயிலேயே பண்ணி மேடையேற்றி அப்புறம் அங்கே ரெவ்யூலாம் அனுப்பி, அது வைரமுத்து அவர்கள் பர்மிஷன் கூட எங்களுக்கு கொடுக்கல. நான் இங்கிலீஷில் லெட்டர் எழுதினேன். பம்பாயில் பிறந்து வளர்ந்தவனாங்க, கை இங்கிலீஷில் எழுதுறோம்ல, அவருக்கு தமிழில் லெட்டர் வேண்டி இருந்துச்சு. அப்புறம் பி. பாலச்சந்தர் சார்கிட்ட சொல்லி, உங்களுக்கு அடுத்த படத்தில் பாட்டு எழுதியிருக்காருல, அவருக்கு கொஞ்சம் சொல்லுவேன், எனக்கு பர்மிஷன் வேணும், பர்மிஷன் இல்லாமல் நான் ஸ்டேஜ் பண்ண மாட்டேன். அவர் சொல்லி அனுப்பி அவருடைய பர்மிஷனை அவர் எழுதின ஏன் ரிப்ளை கொடுக்கறது இல்லைன்னு கேட்டு வைரமுத்து சார் எங்களுக்கு பர்மிஷன் அனுப்பி அப்போ தான் ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் ஆச்சு பம்பாயில். அவர்
மீட் பண்ணினதே அந்த நாடகத்தை அவர் பார்த்தப்பறம் தான் நாங்கள் அவரை மீட் பண்ணோம். அவரையும் நம்ப முடியல, இப்படியும் என்னுடைய புக்குக்குள்ள ஒரு பவர் இருக்குன்னு அவருக்கே தெரியல. உஷா சுப்பிரமணியன் எழுதின காக்கேஸ் இருக்கிறதுலையும் அது மாதிரி தான் ஆச்சு. இது எப்படி நீ நாடகம் செய்ய முடியும் அப்படின்னு அவங்களே கேட்டாங்க. டிசைன் வந்துருக்கு மைண்ட்ல, ப்ரொடக்ஷன் நடந்தப்பறம் வந்து பாருங்க சொன்னோடனே பம்பாய் வந்து பார்த்தாங்க. உங்களுக்கும் ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ்ல நாடகம்ங்கிற ஒரு சப்ஜெக்டுக்கு ட்ரைனிங் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை. நாங்கெல்லாம் பம்பாயில பிறந்து வளர்ந்ததுனால எங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடைச்சது. அதை நாங்கள் வந்து கத்துன்றதை தமிழ் நாடகத்தில் அப்ளை பண்ணி தமிழ் நாடகமும் அந்த லெவலில் கொண்டு வரதுக்கு நாங்கள் செஞ்ச முயற்சிகள் தான் இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஸ்ரீதேவியோ இந்த மாதிரி ஃபிலிம் ஹீரோயின் யாராவது நடிச்சதுன்னா உடனே டிக்கெட்லாம் வந்து போயிடும். ஆனால் எங்கள் குரூப்பில் அந்த மாதிரி ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் கிடையாது. வந்தவங்க எங்களுக்கு ஆர்வம் இருக்கோ அவங்கள வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி அப்புறம் நாடகத்தை மேலே ஏற்றுறவங்க. நாங்கள் சபில்தாசியை க்ளோஸ் ஆனப்போ எங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா, NCPA நேஷனல் சென்டர் ஃபார் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நெர்வன் பாயிண்ட்ல இருக்குல்ல, ஹோல் இந்தியாவில் ஒரே ஒரு தமிழ் நாடக குரூப் எங்கள் குரூப் தான் அங்கே பர்ஃபார்ம் பண்ணி. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு கமிட்டியே இருக்கு. அந்த கமிட்டியிலேருந்து ஒரு ஆள் வந்து உங்க நாடகத்தை பார்ப்பாங்க, உங்களுக்கே தெரியாது அவங்க வந்திருக்காங்க. நீங்க நாடகம் மேடை இருந்து அப்படி லாஸ்ட் சேர்ல வந்து உட்காந்துருவாங்க, அங்க போய் ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க எப்படி இருக்குன்னு. அது வேணும்னா உங்களுக்கு அங்க கிடைக்கிற சான்ஸ். ஸோ நாங்க ப்ரொடியூஸ் பண்ண எல்லா தமிழ் நாடகங்களும் NCPA நடக்கும். நெர்வன் பாயிண்ட் வரும்பொழுது அங்க வரவங்க எல்லாருமே நேபியன்சி ரோடு, பெடர் ரோடு, வார்டன் ரோடு, அவங்க தேவி நகர் இந்த மாதிரி ஏரியால இருந்து வரவங்க தான் வராங்க. அந்த ஒரு டைம் நாடகம் கொடுக்கும்பொழுது 100 ரூபாய் டிக்கெட் இருந்துச்சு, 150 இருந்தது. அங்க வரவங்க கேட்க 500 ரூபாய் டிக்கெட் கிடையாதான் கேட்கிறாங்க. அப்படிதான் எங்களுக்கு 500 ரூபாய் டிக்கெட் கூட வைக்கலாம் ஐயா அப்படின்னு அப்பதான் புரிஞ்சுது. ஸோ பட் டிராமா எப்பவுமே காஸ்ட்டை கவர் பண்ற ஆக்டிவிட்டி கிடையாது. 100 ரூபாய் செலவழிச்சா உங்களுக்கு வந்து 80 ரூபாய் தான் கிடைக்கும். எப்பவுமே லாஸ். ஸோ அது ஒரு ஆர்வத்தோட அதில் பேஷன் இருக்கிறதுனால எப்படியோ சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து. இது ஒரு மனுஷனுடைய என்னுடைய ஒன்லி ஒன் மேன் ஷோ கிடையாது. இது வந்து குரூப் ஆர். பேக் ஸ்டேஜில் வேலை பண்ற ஆள் ஈக்குவலி இருக்கும். அதுக்கு கூட எங்களுக்கு வந்து ரிஹர்சல் நடக்கும். எப்படி பேக் ஸ்டேஜில் வேலை செய்யணும், லைட் ஆஃப் ஆன உடனே என்ன செய்யணும், சவுண்டு பர்டிகுலர் சவுண்டு வரதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இவ்வளவும் ட்ரைனிங் கொடுத்து தான் நாங்கள் ஷோ பண்றோம். இது எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் என்னன்னா, சண்முகானந்தா ஹால் இருக்காரு 50வது வருஷம் கொண்டாடினாங்க. 50th கோல்டன் ஜூப்ளி இயர். 10 வருஷம் முன்னாடி. இப்போ 60 ஆயிடுச்சு சண்முகானந்தாவில். ஸோ 50வது வருஷத்துல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, we want to produce such a play which will be remembered till the world ends. அப்படிப்பட்ட ஒரு நாடகம் பண்ணணும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவங்க கமிட்டியில கண்ணன் ஒருத்தர் கமிட்டி மேல இருந்தார். அவர் சஜஸ்ட் பண்ணார், பரமேஸ்வர கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும், உங்களுக்கு வேண்டிய வந்து கிடைச்சிடும். அவ்வளவு நம்பிக்கையோட சொன்னாங்க. என்னை கூப்பிட்டாங்க, மீட்டிங் எடுத்தாங்க. நான் உடனே சொன்னேன், பக்தி துறை ஒரு நாடகம் பண்ணிட்டு இருக்கோம் மராட்டியில. ஐ ரிட்டையர் ஓகே, அம்மா ரிட்டையர் ஆகிறாள். அம்மா வந்து அம்மா ஸ்தானத்துல இருந்து ரிட்டையர் ஆகிறதே கிடையாது. எந்த அம்மாவும் ரிட்டையர் ஆகி நம்ம கேள்விப்பட்டதும் கிடையாது. சாகர மட்டும் அம்மா தான். அப்படிப்பட்ட அம்மா குழந்தைகிட்டையும் ஹஸ்பண்ட் கிட்டையும் ஒரு நாள் சொல்றா, நானும் இந்த மாதிரி ரிட்டையர் ஆக போறேன் இந்த ஸ்தானத்துல இருந்து. இவ்வளவு நாள் நீங்களாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, யூ டுக் மீ ஃபார் கிராண்டட், நான் ரிட்டையர். அதுதான் இந்த நாடகத்துடைய எண்டே. ஸோ 10 வருஷம் ஆகி இன்னைக்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷோ பண்ணிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி மற்ற லாங்குவேஜ்லையும் நான் செஞ்சிருக்கோம். அப்புறம் நான் பேங்க் ஆஃப் பரோடாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதனால என்னதுன்னா இன்டர் பேங்க் காம்படிஷன்ஸும் வரும். இன்டர் காலேஜுக்கு வர மாதிரி இன்டர் பேங்க் வரும். அங்கே அமௌண்ட் கலெக்டர், ஷஃபி இனாம்தார், இந்த மாதிரி பெரிய பெரிய பிள்ளைங்க அவங்க பேங்க்லேருந்து பண்ணுறவங்க.
ஒருத்தருமே தொடாத ஒரு லாங்குவேஜ் வந்துச்சு, அதுதான் ஹிந்தி. நான் செய்யறேன்னு சொன்னேன், அதுக்கும் அவார்டு கிடைச்சிச்சு. தயிர் சாதம் சாப்பிட்டு போற ஒரு பையன் வந்து அங்கே போய் ஹிந்திக்கு அவார்டு வாங்குறேன்னா எப்படி? ஸோ இல்லாமல் நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னேன். இன்னைக்கு அவங்க சொன்ன மாதிரி நான் மெட்ராஸ் கவியில் நடிச்சிருக்கேன். அது தவிர ரவி கே சந்திரன்றவர் மணிரத்னமுடைய சினிமாட்டோகிராஃபர், அவர் டைரக்டர் ஆயிட்டார். அவரை யான் அப்படின்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார். மணிரத்னமுடைய கடலில் நடிச்ச அந்த பொண்ணு தான் அந்த லீடிங் ரோல் பண்ணுறாங்க, ராதாவுடைய 2வது பொண்ணு. அது தவிர இப்போ ஷாம் பெனேகல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இருக்கார். அதில் என்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரோலுக்காக. மதராஸ் கவிக்கு அப்புறம் எஃபெக்ட், சைடு எஃபெக்ட்ஸ் நடிக்கிறதுக்கு 60 வயசுக்கு மேலே வருது. நீங்க கேள்விக்கிட்ட நான் பதில் சொல்றேன். ஏன்னா நான் என்னை பற்றியே பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு டயலாகா வந்தா ஓகே, கன்வர்சேஷனா வந்தா ஓகே. சொல்லுங்க. எல்லாருக்கும் கேட்கும். இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன், நான் சொன்னேன் உங்ககிட்ட இன்டர் காலேஜியல் டிராமாஸ் நான் டைரக்ட் பண்ணல, அங்க அவார்டு கிடைக்கல. அங்க அவார்டு கிடைச்ச பசங்களை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ஷோ பண்ணிட்டேன். நீங்க சொன்ன சுரேஷ் கிருஷ்ணா அங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா எங்கிட்ட சேர்ந்தார். அப்புறம் அதே சுரேஷ் கிருஷ்ணா என் கூட அவ்வளோ வருஷம் வேலை பண்ணிட்டு தேபாலச்சந்தர் ஏக் தூஜேக்கு எடுக்க ஆரம்பிச்சார். அப்போ அவர் சொன்னார், எனக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தமிழும் தெரிந்த ஒரு அசிஸ்டன்ட் தேவை, அவன் படித்தவனாகவும் இருக்கணும்னு சொன்னார். நான் வந்து பெங்களூர் பரோட்டா விட்டுட்டு போகிறது வாஸ் நாட் பாசிபிள். பட் இந்த பையனுடைய அம்மா அப்பா என்கரேஜ் பண்ணாங்க. கேட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஓகேன்னு மட்டும் அனுப்புங்க. பாலச்சந்திர சார் லெட்டர் எழுதி இப்படி நீங்கள் கேட்ட 3 பாஷையும் தெரிஞ்ச பையன் பிகாம் படிச்சிருக்கான், நல்லா என்னோட டைரக்ஷன் கற்றுருக்கான், டோட்டல் எக்ஸிபியூஷன் தெரியும், அவனை அனுப்பி வைக்கிறேன் சொன்னபொழுது 6வது அசிஸ்டண்டாக சேர்ந்தார். 6வது அசிஸ்டண்டாக சேர்ந்து அப்புறமா பாலச்சந்தர் கம்பெனியில் ரஜினிகாந்த் படத்தை டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கமலஹாசன் இந்த சன்னி தேவனுடைய ஒரு படத்தை எடுத்தார், 3 யங் பாய்ஸ் வச்சு, அந்த டைரக்ஷனும் அவனுக்கு தவிர்த்து. அது மாதிரி கமலுடைய 3 படம், ரஜினியுடைய 3 படம் அப்படி எப்படி ஹிட்டான உடனே எஸ்டாப்ளிஷ் ஆகி, அப்போ காலேஜில் இருந்து வந்த பசங்க தான் என்னுடைய குரூப்பில் டாமினேட் பண்ணாங்க. டிரெக்ஷன் வரும்பொழுது நான், ஆக்டிங்கும் வரும்பொழுது காலேஜிலேருந்து செலக்ட் ஆகி வந்த பசங்க. அப்புறமா நம்ம சோசியல், நம்ம நாடகத்தை வந்து பார்ப்பாங்க சில பேர் இல்லையா. நிறைய பேர் ஆடியன்ஸ்ல இருந்து பார்த்துட்டு எனக்கு உங்க நாடகம் பிடிச்சிருக்கு, உங்க நாடக குரூப்ல எனக்கு ஜாயின் பண்ணணும்னு வந்து சேர்ந்தவங்களும் உண்டு. யா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் முதல் முறையா மேடை ஏற்றின புல்லத்து டிராமா ஆதே அதுரை. ஆதே அதுரைங்கிற டிராமா ஹிந்தி ஒரிஜினல் தமிழில் பண்ணும் பொழுது என்னை விட சீனியர் ஆர்டிஸ்ட், லேடி ஆர்டிஸ்ட், எனக்கு முன்னாடியே ட்ரைனிங் ஆனவங்க, தமிழ் குடும்பத்தை பிறந்தவங்க இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இங்கிலீஷ் ட்ராமா, பிரெஞ்சு ட்ராமா, ஜெர்மன் ட்ராமாலாம் செய்கிறவங்க. தமிழ் படிக்க கூட தெரியாது, பெடர் ரோட்ல வீடு, அப்படிப்பட்ட லைஃப். ஆனால் நடிக்கிறதுக்கு தைரியம், பயம் கிடையாது. ஸ்டேஜில் போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, தமிழ் பேசுறது தெரியாது. அவங்கள ஃபர்ஸ்ட் தமிழ் பேச கற்றுக் கொடுத்து அப்புறமா தான் நாடகம் ஆக்ட் பண்ண வச்சு, அப்புறம் அதில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடகங்களில் இந்த லேடி கேரக்டர்ஸ் கொஞ்சம் கண்ட்ரவர்ஷியலாகவே இருப்பாங்க. லைக் கார்த்திகேயனுக்கு நிறைய உஷா சுப்ரமணியன் எழுதின நாடகத்தையும் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி ரோல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தமிழ் குடும்பத்திலேருந்து பெண்கள் கிடைப்பது வெரி டிஃபிகல்ட். அனுமதிக்க மாட்டாங்க. மேக்சிமம் என்ன, படம் பார்க்கறியா, பாரு, கை தட்டு, போ, கல்யாணம் பண்ணி அவ்வளோ. பட்
நீ போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீ போய் நடி, அதுக்கு என்கரேஜ்மெண்ட் எங்கள் குடும்பத்துலையும் கிடையாது. அது அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர். பட் நம்ம நாடகம்னு பண்ண போன அப்புறம் அதெல்லாம் அப்படி பண்ணணும் இல்லை. ஸோ என்ன தமிழே தெரியாத தமிழ் குடும்பத்தில் பிறந்த பொண்ணை தமிழ் கற்றுக் கொடுத்து, எப்படி டயலாக் பேசணும், எப்படி நிற்கணும் ஸ்டேஜில் கற்றுக் கொடுத்து, லைட்டிங் எப்படி எடுக்கணும், மூமெண்ட் எப்படி எடுக்கணும், பாடி போஸ்டர் எப்படிலாம் கற்றுக் கொடுத்து, ஃபைனலி நாடகம் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது ஆகான கைதான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நடிகரா பரமேஸ்வர், ஒரு இயக்குனரா பரமேஸ்வர், டிரெக்ஷனுங்கிறது ரொம்ப கிரியேட்டிவ் ஜாப். ஏன்னா அதில் நான் வந்து லைட் டிசைனும் செய்கிறேன், செட் டிசைனும் செய்கிறேன், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கம்போஸ் ஆகுது. ஃபுல் நாடகத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம வேணும். கிரியேட்டர்ங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அது டெஃபினட்டாக சாட்டிஸ்ஃபைங். பட் நான் சொன்ன மாதிரி அது நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நாங்களே அதை ப்ரெசென்ட் பண்ணி சபாக்களுடைய சப்போர்ட் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கிடைக்காம நாங்களே ஷோ பண்ண கூட ஆரம்பிச்சோம். எங்க நாடகத்தை ஒரு டைம் பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க ஒப்பீனியன் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். அந்த ஒப்பீனியன் ஃபார்ம்ல இப்போ நீங்க கலெக்ட் பண்ண மாதிரி ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த காலத்துல இமெயில்லாம் கிடையாது. அப்போ நாங்க வந்து லெட்டர் அனுப்புவோம் அவங்க வீட்டுக்கு. நீங்க இந்த நாடகம் இந்த நாளைக்கு இந்த இடத்துல எங்களுடைய நாடகத்தை பார்த்தீங்க, இதே குரூப் இன்னொரு நாடகம் செஞ்சுட்டு இருக்கு, வந்து பாருங்க அப்படின்னு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி ஆடியன்ஸ் நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு ஞானராஜசேகரனை பற்றி பேசினார்கள். ஞானராஜசேகரன் பம்பாய் வந்திருந்த பொழுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அப்போ பம்பாய் தமிழ் சங்கம் இதே பில்டிங்கில் அவர் வந்து போவார். லைப்ரரி கீழே இருக்குல்ல, அங்கே வந்து போவார். இங்கே ஒரு டைரக்டர் இருந்தார், அவர் பேர் வந்து வி நாகராஜன். அவருக்கு இல்லை, என்கிட்ட சொன்னார். அவர் ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் சென்னையில இருந்து வந்துட்டு மீட் பண்ணுவார், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஞானராஜசேகரன் விட்டு இவன் தான் நான் சொன்னது, உட்காரு பேசு எல்லாம் சரிப்பட்டு மீன்ஸ் அவருக்கு அந்த இமேஜினேஷன் இருந்துச்சு. இது ரெண்டும் சேர்ந்தா நல்லது வெளியே வரும். ஞானராஜசேகரன் as a writer and me as a director combination came out well. ஃபர்ஸ்ட் நாடகம் என்னன்னா, அந்த நாற்காலிக்காரன்ற நாடகம் முத்துசாமி அவர்கள் எழுதின நாடகம். அவன் கொண்டு வந்து கொடுத்து இதை நீ செய்ய. அதுக்கு அடுத்த நாடகம் நாங்கள் செஞ்சது வயிறு. அது ஞானராஜசேகரன் எழுதின நாடகம். வயிற்றுக்காக ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டி வருது இந்த உலகத்தில் நாடகம். அதுவும் 1 hour நாடகம். அதுவும் பண்ணும். அப்புறம் அதோடைய நான் சொன்னதை அவரை அடாப்ட் பண்ணாடி தமிழுக்கு. அது தவிர ஆல் இந்தியா காம்படிஷன் ஒன்று வந்துச்சு. அதுதான் அந்த ஒரு இரவுக்கு 4 பகல் வழிகள் அதை செஞ்சு. ரிஹர்சல்ல ஆர்டிஸ்டை என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுக்கறது நாம தானே. ஸோ நாங்கள் என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் நடிக்கிறது ரிஹர்சல்ல தான். நாங்கள் மேடையில் போய் நடிக்க மாட்டோம். ரிஹர்சல் அங்கே கற்றுக் கொடுத்தது அது முடிச்சுட்டா அது மறந்தாச்சு. அடுத்தது அது இரேஸ் பண்ணிடலாம் மைண்ட் இருக்கு, டென்ஷன் கிடையாது உங்களுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் ஃபுல் நாடகத்துடைய டைலாக் ஞாபகம் இருக்கணும். ட்ராமா சினிமாவில் தான் ஒரு ஷார்ட் எடுத்தியா மறந்தியா, அடுத்த ஷார்ட் எடுத்தியா மறந்தியா. ஸோ என்னுடைய உடம்பை பார்த்து என்ன மதராஸ் சபைக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. நீ அதில் ஃபிக்ஸ் ஆகிடுவ. இல்லை நான் நடிக்கிறதுலாம் இல்லை, நான் ஒரே டைரக்ஷன் தான். இல்லை நீ பண்ண, உனக்கு ஒன்றும் டென்ஷன் ஒன்றும் இல்லை, ஸ்கிரிப்டை கொடுத்துடுறோம், தயாராக வந்துடு. சிலோன் பேக்ரவுண்ட் பட் ஷூட்டிங் வச்சு கொச்சி அட்மாஸ்பியர் சிலோன் மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டாங்க. அது என்னாச்சுன்னா, அவங்க ஸ்கிரிப்டை கொடுத்தப்பறம் ராத்திரி 10 மணிக்கு தான் கையில் ஸ்கிரிப்ட் வந்தது. அடுத்த மார்னிங் 6 மணிக்கு ஷூட்டிங். ஸோ 10 மணியிலிருந்து 3 மணி வரை நான் ஒர்க் பண்ணேன். எம்ஏலேயே ஒர்க் பண்ணேன். அது அந்த ரிசல்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். பார்த்தவங்க எல்லாரும் நேச்சுரலாக இருக்குன்னு நீங்களும் அந்த விட யூஸ் பண்ணிக்கிறது. அதான உடனே இவர் கூப்பிட்டார் ரவிச்சந்திரன், யானுக்காக. அது ஷூட்டிங் ஹைதராபாத் இருந்துச்சு. அந்த சமயத்தில் நீங்கள் நடிச்சு முடிச்ச உடனே ஃபுல் யூனிட் எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அதுதான் உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன். மதராஸ் டாக்கில் நடிச்சு
ஓகே கட் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண உடனே 150 பேரும் சேர்த்து கை தட்டினாங்க. ஸோ யாருக்கும் அப்படிதான் ஆச்சு. இப்போ ஷான்பேனிகள் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இருக்கார். ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங் நடக்குது. 9ஆம் தேதி என்னுடைய ஷூட்டிங் இருக்கு. 9, 10 2 நாள் எனக்காக ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணவங்க எல்லாரும் உட்காந்து மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் பண்றாங்க. அதுல எது சரி எது தப்பு, மைனாரிட்டி எப்படி பாதுகாக்கணும், மெஜாரிட்டி எப்படி மைனாரிட்டியை ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க, அதுக்காகவே ஒரு கேரக்டர். அது 9-10 ஷூட்டிங். அது அந்த ஷார்ட் எடுத்த உடனே அவ்வளவுதான். அப்புறம் நீங்க மறந்துடலாங்க. ஓகே ஆகுதான் டென்ஷன். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெண்டுலையும் தனித்தனி. நீங்க கேட்ட கேள்வி சாட்டிஸ்ஃபேக்ஷன். மராட்டியில வந்து அவங்களோட கலாச்சார நாடகத்துக்கு ஏதோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எஸ். ஸோ அந்த நாடகத்துல வந்து உங்களோட கலாச்சாரப்படி எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருக்கா, சமூக அக்கறை உள்ளதா இருக்கா? நான் கேட்கறது இங்கே மராட்டி நாடகங்கள் உங்களுக்கு அறிமுகம் இருக்குங்களா? அது ஒரு பொழுதுபோக்காக மட்டும் பார்க்குறாங்களா இல்லை முக்கியமான எப்படின்னா, நீங்க எந்த மராட்டி குடும்பத்துக்கு போனாலும் அவங்க கிட்ட வீட்டிலேயே ஒரு லைப்ரரி. அந்த லைப்ரரியில நாடக புத்தகம், மராட்டி ஸ்டேஜில் எந்த நாடகம் ப்ரொடியூஸ் ஆகி வருதோ அது புக்கா வந்துடும், கம்பல்சரி வந்துடும். நீங்க வந்து 50 வருஷம் முன்னாடி ஸ்டேஜ் ஆன, 100 வருஷம் முன்னாடி ஸ்டேஜ் ஆன, நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டேஜ் ஆன நாடகங்களுடைய ஸ்கிரிப்ட் கேட்டால் உடனே உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு நாடகத்துக்கு முக்கியத்துவம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப முக்கியம் பாருங்க, கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மராட்டி மாநிலத்தில் இருக்கிற நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் பாருங்க. நீங்க சிவாஜி மந்திர், ரவீந்திர நாட்டிய மந்திர், இங்க தீனா பார்லால, வீரார் வரை கட்டியாச்சு, அவங்க கோவிலில கட்டியாச்சு. இந்த சைடு முன்னூர்ல இருக்கு, கல்யாணில இருக்கு, டொங்குவில இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் மகாராஷ்டிரால தியேட்டர் கட்டியிருக்காங்க. நீங்க எந்த தியேட்டருக்கு போனாலும் டிசைன் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வீடியோஸ்ல டாக்ரேயால் கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க எந்த தியேட்டருக்கு போனாலும் டிசைன் will be same, டெக்னிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், லைட்ஸ் சேமா இருக்கும், கர்டன் அதே மாதிரி இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், ஸ்டேஜுக்கு பின்னாடி பண்ண வேண்டிய வேலைகளுக்கும் இடம் இருக்கும். இதெல்லாம் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுனால நடக்குது. என்னன்னா ஒரு இது பிரைவேட் ஆக்டிவிட்டி, அது கமர்ஷியலாக தான் போகும். லைக் டேஜ்பால் இருக்குல்ல, கோவாலே டேக்ல டேஜ்பால், அது வந்து பிரைவேட் தியேட்டர். பாய்தாஸ் பார்லால பிரைவேட் தியேட்டர். இந்த குஜராத்தி நாடகம் தான் அங்கே தான் நடக்கும். குஜராத்தி நாடகங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சண்டே தான் ஆடியன்ஸ் வரும். இந்த சண்டே ஷோக்கு அந்த ஷோ அடுத்த சண்டே தான் நடக்கும். ஒரு சண்டேல இருந்து இன்னொரு ஷோ, இன்னொரு சண்டேக்கு நடுவில் ரிஹர்சல் கூட நடக்காது. அப்படி இன்னொரு சண்டேயும் ஷோ இல்லாம போச்சுன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ரிஹர்சல் கிரியேட் பண்ணுவோம். அதுவே ரிஹர்சல் தேவை. இப்போ ஆல் தி பெஸ்ட்னு ஒரு நாடகம் மராட்டியில் இருக்கு. அது எல்லா லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் ஆயிடுது. கின்னீஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல போயிடுச்சு. அந்த நாடகம் கின்னீஸ் புக்ல போறதுக்கு ரீசனே எவ்ரி டே ஒரு ஷோ. இன்னைக்கு 10 மணி சிவாஜி மந்திர், நாளைக்கு 4 மணி பூனா, அடுத்த நாள் 8 மணி நாசிக். அப்படியே போயிட்டே இருக்கு ஃபுல் மகாராஷ்டிரா. அது மாதிரி இந்த 6 மாசத்துக்கு டயர்ட் ஆயிடுறாங்க ஆர்டிஸ்ட்லாம். அதனால 6 மாசம் ஆன உடனே அந்த சப்ஸ்டியூட் ஆர்டிஸ்ட் கொண்டு பண்ணுவாங்க. அது எப்படின்னா, அது அதுவும் காம்படிஷன் நாடகமாக தான் இருந்துச்சு. 40 நிமிஷம் நாடகமாக தான் அவன் செஞ்சான். அது எழுதினோம், காலேஜ் பையனாக தான் இருந்தோம். அந்த நாடகம் அவார்டு கிடைச்சப்பறம் ஒரு கமர்ஷியல் ப்ரொடியூசர் சிவாஜி மந்திர்லேயே ஆஃபீஸ் இருக்கு. அவர் என்ன சொன்னார், இதை நீ ஃபுல்லு நாடகமாக பண்ணு, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ பயப்படாது, நான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. நீ எழுது ஃபுல்லு நாடகமா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவர் ஓகே. அந்த கம்பெனியுடைய பேர்ல ஆடியன்ஸ் வந்தாங்க. இவன் ஸ்டார் கிடையாது, இதுல நடிக்கிறவங்களும் ஸ்டார் கிடையாது. ஆனா அந்த கம்பெனி ஸ்டார். அந்த கம்பெனி நல்ல நாடகம் தான் கொடுப்பாங்க என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. அந்த கம்பெனி பேரை படிச்சு வரும், நாட்டிய சம்பதா அந்த கம்பெனி பேர். இதை பார்த்து வரும் வந்து நாடகம் நல்லா இருக்கு, ஓகே. அப்புறம் ஆர்டிஸ்டும் ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஷர்மான் ஜோஷின்னு ஒரு பையன் நடிச்சுட்டு இருக்காங்க. அவன் அந்த
ஆல் த பெஸ்ட் நாடகத்துல ஆரம்பிச்சு லைஃப். அப்புறமா ஒரு அவன் பேர் என்ன, மராட்டி ஆர்டிஸ்ட் பேர் என்ன, இக்பால்னு ஒரு படம் வந்தது. அவன் பேசவே மாட்டானே, ஊமையா இருப்பான், கிரிக்கெட் விளையாடுவானே. கல்பதே. கல்பதே. அவனும் ஆல் த பெஸ்ட் நாடகத்துல நடிக்க ஆரம்பிச்ச பையன். இன்னைக்கு அந்த லெவல் இருக்கலாம். இந்த மராட்டியில் அந்த பவர் இருக்கு. ஸ்ரீராம் லாகூர்லாம் நான் வந்து நீங்க உட்காந்துருக்கீங்களே, இவ்வளவு தூரத்துல நடிச்சு நான் பார்த்தேன். சொல்லிதான் மினி தியேட்டர் இவ்வளவு தூரத்துல ஒரு ஸ்ரீராம் லாகூர் நடிச்சு பார்க்கும்போது என்ன மைண்ட்ல நிலங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பவர் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க உழைச்சி, அவர் டாக்டர், மெடிக்கல் டாக்டர், அவர் ஆக்டரா போயிட்டார். பேஷன் அவருக்கு ஆக்டிங். ஸோ இந்த மராட்டி நாடகத்தை உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் நாடகம் உண்டு, நீங்க சொன்ன மாதிரி சோசியல் சப்ஜெக்ட்ஸ் உண்டு. அம்மா ரிட்டையர் ஆகிறாங்க, ரொம்ப சோசியல் சப்ஜெக்ட். வீட்டில் நடக்கிற ப்ராப்ளம் டுடே மாடர்ன் டே என்ன ஆகிடுறதுதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து காமெடிஸும் இருக்கு, ஃபார்சஸும் இருக்கு. காமெடிக்கும் ஃபார்ஸும் வித்தியாசம் தெரியுமா? காமெடியை எக்ஸாஜரேட் பண்ணா ஃபார்ஸ், கிச்சு கிச்சு மூட்டி சிரிப்பு வைக்கிறது ஃபார்ஸ். நீங்க சிரிக்கவே கூடாது, ஆனா ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது காமெடி. நீங்க அழக்கூடாது, ஆனா ஆடியன்ஸ் அழுவாங்க. அது ட்ராஜடி. நீங்களும் அழுவீங்க, ஆர்டிஸ்டும் அழுவாங்க, ஆடியன்ஸும் அழுவாங்கிறது வேற ட்ராமா. அப்புறமா ஜெமினி படம் மாதிரி எவ்ரிதிங் எண்ட்ஸ் வெல் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நினைப்பாங்க, போட்டோ எடுத்து சுபமாக முடிக்கும். இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த டெக்னிக்கை வச்சு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், ஆடியன்ஸ் ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, பெரும் இன்ஸ்டியூட் வர பசங்கள்லாம் என்ன நல்ல படங்கள்லாம் பண்றாங்க தமிழ். 20, 25, 22, 26 வயசு பையன்கள் டிரெக்டரா வரணும். அந்த என்கரேஜ்மெண்ட் படத்துக்கு இருக்கு, நாடகத்துக்கு. நாடகம் எப்படி அத ஃபிலிமுடைய டெஃபினிஷன் என்ன